ஒவ்வொரு மாதமும் கிரக பயிற்சியோட அடிப்படையில் பார்த்தா 12 ராசிக்கார அன்பர்களுக்குமே பலன்கள் அப்படிங்கிறது மாறுபட்டு இருக்கும். அந்த வகையில் ஆங்கில மாதமாக இருக்கக்கூடிய இந்த மார்ச் மாதம் முழுவதுமே 9 கிரகங்களின் அமைப்பை பொறுத்து 12 ராசி அன்பர்களுக்குமே இந்த பலன்கள் மாறுபடும். அந்த வகையில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாக போகுது, பொதுவாகவே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற சக்தி பொதுவாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு அசாத்தியமான விஷயமா பார்க்கப்படுது. ஆனால் வேதத்தின் கண்ணா விளங்கக்கூடிய ஜோதிடத்தின் மூலம் நமக்கு நாளைய தினத்தில் என்ன மாதிரியான பலன் உண்டாகும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு சாத்தியமாக இருக்குது. ஒரு நாள் முன்கூட்டியே திட்டமிடுறதன் மூலம் நம்மளால் 1000 பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். நமக்கு நாளைய தினத்தின் சுப பலனை நாம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதன் மூலம் நமக்குள்ள கரை புரண்டோடக்கூடிய உற்சாகம் அப்படிங்கிறது நமக்கு 1000 யான பலத்தை கொடுக்கும். நாளைய தினத்தின் சுப மற்றும் அசுப பலனை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப திட்டமிட்டால் பொதுவாக நாளைக்கான பலனை நாம் ஒரு இன்பமான வகையில் அனுபவிக்க முடியும். அந்த வகையில் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன, சாதகமாக என்ன வாய்ப்புகள் அமையும், பாதகமாக எது நடக்கும், அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயத்தை நீங்கள் தவிர்ப்பதன் மூலம் வளமான நாட்களை இந்த மாதத்தில் உங்களால் அனுபவிக்க முடியும். இந்த வகையில் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விருச்சிகம் ராசி நம்ம பார்க்குற ராசி பலனில் 8ஆவதாக வருது. இந்த ராசியோட அதிபதி செவ்வாய் பகவான். ஆமாங்க, செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் விசாகம், 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே செவ்வாய்க்கிழமையில சிவபெருமான் வழிபாடை மேற்கொள்வது உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமானும் முருகப்பெருமானும். செவ்வாய்க்கிழமையில முருகன் மற்றும் சிவபெருமான் வழிபாடு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். நீங்கள் துணிவாக செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இறைவன் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற பதிவை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. இறைவனின் அருளால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அனைத்து நாட்களுமே எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கப்பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்க்குற வரைக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சில கூடுதல் முயற்சிகளை உங்களோட வாழ்க்கையில் எடுத்திங்கன்னா நல்ல பலன்களை பெற முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் 4ஆவது மற்றும் 5ஆவது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த 4ஆம் வீடு 5ஆம் வீடு இந்த 2 கிரக நிலைகளுமே சூரிய கிரகத்திற்கு சாதகமாக கருதப்படாது. ஆனால் 4ஆம் வீட்டில் நிற்பதன் மூலம் சூரியன் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த சமயத்தில் வேலை சம்பந்தமான விஷயத்தில் அவ்வப்போது உங்களுக்கு உதவிகளுமே கிடைக்கும். இந்த மாதம் வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது சரியானதாக பார்க்கப்படுது. குறிப்பாக ஒரு நண்பர் அல்லது நெருங்கிய நபரின் ஆலோசனையின் பேரில் எந்த ஒரு புதிய தொழிலிலும் சேருவது சரியாக இருக்காது. ஏன்னா சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. முதலீடு போட்டு செய்கிறது நீங்கள், அதில் வர லாபமும் நஷ்டமும் உங்களை தான் சேரும். இந்த மாதம் புதிய முதலீட்டுக்கு உகந்த மாதமாக இல்லை. அதனால யார் சொன்னாலுமே கொஞ்ச நாள் ஒத்தி போடுங்க, இல்லை ஏதாவது காரணம் சொல்லி தள்ளி வைங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த மாதம் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சனியும் பகவான் 4ஆம் வீட்டிலேயே நீடித்திருக்கிறார். 4ஆவது வீட்டில் சனியின் பயிற்சி நல்லதாக கருதப்படலினாலுமே சனி இந்த மாதம் குருவின் ராசியில் இருக்கிறதுனாலையும் மற்றும் உயர்கல்விக்கு இந்த ஒரு வாய்ப்பு நல்ல ஒரு கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் நல்ல வாய்ப்பு பெற்று தருவார். மார்ச் மாதம் முழுவதுமே பொதுவாக குடும்ப விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். இருந்தாலுமே உங்கள் 2ஆம் வீட்டின் அதிபதியாக குரு 7ஆவது வீட்டில் பயிற்சி செய்யும் பொழுது இதன் விளைவாக உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட உங்களோட உணர்ச்சி ரீதியான பிணைப்பு ஏற்படும். உங்கள் காதல் உறவை பற்றி நாம் பேசினா இந்த மாதம் உங்கள் 5ஆவது வீட்டின் அதிபதியான குருவின் நிலை மிகவும் சாதகமாக தெரியுது. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு 7ஆவது வீட்டிலும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டிலும் உச்ச நிலையில் இருக்காங்க. திருமண வாழ்க்கையை பற்றி நாம் பேசினா இந்த மாதம் சுக்கிரனின் நிலை சாதகமான நிலை அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கை மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு
இணைப்பை கொடுக்கும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக நீங்கள் பேசி தீர்க்கறதன் மூலம் நல்ல பலன்களை பெற முடியும். இந்த மாதம் உங்களோட லாப வீட்டிற்கு அதிபதியான புதன் அவரோட சாதகமான சூழ்நிலை, உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முயற்சி, இது எல்லாமே நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். அதே போல் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் உறவு, அதன் பிறகு நிதிநிலை, உத்தியோகம், தொழில், ஆரோக்கியம், இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல உங்களோட குடும்பம் மற்றும் காதல் உறவு. இந்த மாதம் குடும்பத்தில் உள்ள வயது மூத்தவங்க கிட்ட ஒரு சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்கலாம். அதனால் கவனங்களாக நீங்கள் வார்த்தைகளை கையாளணும். ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுதும், அவங்க இல்லைன்னா உங்ககிட்ட சொல்லும் பொழுதும் நீங்கள் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதாக இருக்கும். உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட எந்த ஒரு அலட்சியத்தையும் காட்டாதீங்க. முக்கியமாக குழந்தைங்க கிட்ட காட்டாதீங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட அன்பாகவும் பண்பாகவும் நடந்துக்கிறதன் மூலம் உறவு சீராக இருக்கும். குழந்தைகள் உடனான உறவு சிறப்பாக அமையும். பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல், இதெல்லாம் நம்பிக்கையின் காரணமாக பிணைப்பு உண்டாகும். நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரம் ஒதுக்கி அவங்கக்கிட்ட கலந்துரையாடி பேசுறது நல்லது. இதனால் உங்களோட குடும்ப பிணைப்பு நெருக்கமாகும். பரஸ்பரம் நம்பிக்கை ஏற்படும். திருமணமான தம்பதிகள் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க போகிறீங்க. இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படும். இந்த பசுமையான நினைவு உங்களோட வாழ்நாள் முழுவதுமே இருக்கும். காதலர்களுக்கு இடையே ஆன உறவு சிறப்பாக மேம்பட்டு காணப்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்து போகிறதும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களோட பொருளாதார நிலை மிதமாக இருக்கும். உங்ககிட்ட பணம் இருக்கும், இருந்தாலுமே அதிக அளவில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், பணம் எந்த வழியில் வருதோ அதே வழியில் கொஞ்சம் செலவும் வரும். அதனால் செலவு விஷயத்தில் கவனமாக நீங்கள் கையாளணும். தேவையற்ற பண முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள். தேவையில்லாத பண முதலீட்டை மேற்கொள்ளும் பொழுது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். முடிஞ்ச அளவுக்கு புதிய முதலீடுகளை இந்த மாதம் செய்யாமல் இருக்கிறது நிதி நிலைமையை மேம்படுத்த உதவும். ஏற்கனவே நீங்கள் செஞ்சுட்டு வர முதலீடுகள் இந்த மாதம் நல்ல ஒரு பயனை கொடுக்கும். அதன் மூலம் வருமானம் அதிகமாக இருக்கும். அது உங்களோட எதிர்கால நலனுக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதே போல் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வளர்ச்சி சீராக இருக்கும். ஒரு சில தடைகளை தாண்டி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் அமையும். அதற்கான அங்கீகாரம் கிடைக்க கொஞ்சம் லேட் ஆகும். விற்பனை மற்றும் தொழில்நுட்ப துறையில் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கடின உழைப்பை நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலை இது. இருந்தாலுமே நீங்கள் அதற்கான வெகுமதிகளை நிறுவனத்தின் மூலம் உங்களுக்கு கிடைக்க பெறும் யோகம் இருக்குது. ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வெற்றிகரமான ஒரு அற்புதமான நேரமாக அமைஞ்சிருக்கு. உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த பதிவு உயர்வு உண்டாகும். வழக்கறிஞர்கள் இந்த மாதம் வாடிக்கையாளர்கள் கிட்ட அங்கீகாரம் பெறுவது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. மருத்துவத்துறையில் உள்ள விருச்சிக ராசி அன்பர்களுக்குமே வாடிக்கையாளர்கள் கிட்ட அங்கீகாரம் பெறுவது கொஞ்சம் கஷ்டம்தான். அதன் பிறகு தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களோட மனதில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் வரும். அதனை செயலாற்ற முயற்சி மேற்கொள்ளுங்க. ஆனால் அதை குறைந்த மூலதனத்தில் மேற்கொள்வது நல்லது. சிறிய அளவிலான முதலீடு மூலம் உங்கள் முயற்சிகளை ஆரம்பிக்கிறது உங்களுக்கு எவ்வாறு பலன் அளிக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். ஏற்கனவே செஞ்சுட்டு வர தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். இந்த மாதம் தொழில் மூலம் நல்ல வருமானம் உண்டாகும். நீங்கள் தொழில் விரிவாக்கம் செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு சரியான யோகத்தை கொடுக்குமா இல்லையான்றதை யோசித்து திட்டமிட்டு செயலாற்றணும். உங்களோட செயல்பாடுகள் புத்திசாலித்தனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை பெற நீங்கள் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக உங்களோட செயல்களில் ஈடுபடணும். அதே போல் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாதம் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இருந்தாலுமே சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது உங்களை கொஞ்சம் வருத்தும். அன்றாட பணிகளை அது பாதிக்கும். தலைவலி மற்றும் தோள்பட்ட வலி போன்ற பொதுவான பிரச்சனைகள் காரணமாக உங்களோட பணியில் கவன சிதறல் உண்டாகும். மன அழுத்தம் அல்லது நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது இதெல்லாமே அசௌகரியத்தை கொடுக்கும். அடிக்கடி ஏற்படும் தலைவலி உங்களோட செயல்திறனை அனைத்துமே பாதிக்கும். நீங்கள் இதற்கு என்ன பண்ணலாம் உடல் ஆரோக்கியத்தை மேம்பட அப்படின்னு பார்த்தா, சரியான உணவு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்கிறது நல்லதாக இருக்கும். அதே போல் சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் வீட்டு வைத்தியமாக செஞ்சுட்டு வீட்டில் இருக்காமல் உடனடியாக நீங்கள் மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிட்டு நல்ல மருத்துவரை அணுகி அவரோட ஆலோசனை பேரில் நடக்கிறது நல்லதாக இருக்கும். உடல் மேம்படவும் உடல் நிலையை சீராக வச்சுக்கவும் இது ஒரு சிறப்பான வாய்ப்பாக பார்க்கப்படுது. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கிறதன் மூலம் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலம் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.